அடுத்ததாக இப்போ வெற்றி பெற்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல, வருங்கால அரசு ஊழியர்கள், அவங்க தங்களுடைய பணி அனுபவங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. முதலாவதாக நம்ம கேலப் சாரை கூப்பிடுறோம். பணி அனுபவம் இல்லை, படித்த அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். முதல்ல பேச சொன்னதுனால எனக்கு ரொம்ப பேச தெரியலை, கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அடுத்து நம்ம பேசுவோம். ஏன்னா என்னுடைய விஷயத்தை பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய படித்த விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிஷம்லாம் பத்தாது. ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த அகாடமியில் படிக்க வந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2018 மிடில் வந்தேன். சரியா? அப்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவான் அப்படின்னு. அப்போது வழக்கம் போல் என்னாச்சு, எல்லாருக்கும் மாதிரியும் ஸ்ட்ரகிள், அதே போல் ஒரு தோல்வி. 2019 ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுதினோம், குரூப் 4 ஃபெயிலு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் இங்கே எல்லோரும் ஜெயிச்சிருக்கோம். அப்போது ஒரு வாய்ப்பு நமக்கு தேவை. அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் நமக்கு என்ன அவசியம் அப்படின்னா, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அந்த பொறுமை சில நேரங்களில் இல்லாத போது எனக்கு பர்சனலாக கைட் பண்ணது ராபின் சார் தான். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் நான் நெகட்டிவாக பேசினாலும் பாசிட்டிவாக பேசி என்னைய கொஞ்சம் பூஸ்டப் பண்ணார். என்னுடைய தாட்டில் பொதுவாகவே என்ன தான் தோணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணுறதே நெகட்டிவ் தான். அதை உடச்சி எப்போவுமே நீ பாசிட்டிவாக யோசிக்கணும், வைக்கணும், படிக்கணும், அந்த விஷயத்த பேசினது. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல படித்தவனுடைய முயற்சி அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தாச்சு. ரெண்டாவது நான் சாரை முழுசாக நம்பினேன். அது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி போச்சு, அந்த அகாடமியில் இந்த கொஸ்டின்லாம் விட்டாங்க, இதை படிக்கணும், இதெல்லாம் மெயின்ஸில் குழப்பவே இல்லை. அதனால் நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவர் ஒரு புக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணார். அதுக்கப்புறம் கட்டுரைகளை கொடுத்தாரு. அந்த கொடுத்த கட்டுரைகள்லேருந்தும் கொஸ்டின் வந்துச்சு. அவர் கொடுத்த புக்கிலேருந்து 3 கொஸ்டின் வந்துச்சு, இன்க்ளூடிங் 15 மார்க் கொஸ்டின் உட்பட. அப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஆளை முழுசாக நம்பும்போது ஒரு குழப்பம் இல்லாமல் கரெக்டான ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். அதுதான். அப்போது வரக்கூடிய ஆட்கள், நீங்கள் ஒருவேளை நீங்கள் கண்டினியூவாக இங்கே பெஸ்ட் அகாடமியில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சார் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அடுத்து சார் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அப்போது என்ன செஞ்சிடலான்னா, ஜெயிச்சிடலாம். சரியா? அப்போது இதை தொடர்ந்து செய்யுங்க. அப்போது இது இவ்வளோ தான் நான் பேசுகிறது. இன்னும் அடுத்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். நன்றி.